விருச்சிக ராசி நேயர்களே, எல்லாத்துக்கும் காரணம் யாவோன்னு சொல்கிறீங்க தவிர எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு விருச்சிக ராசி புலம்புறது. அது சனீஸ்வரன் எனக்கு செய்ய போகிறேன்னு அப்படின்னு கேள்வி கொடுத்தா சிரிக்கிற மாதிரி இருக்குது. விருச்சிகத்துக்கு சனீஸ்வரர் ஒரு நாளும் பண்ண மாட்டான் இல்லை, எல்லாத்துக்கும் ஒன்று தான், பேதமே கிடையாது. அதில் தான் சனீஸ்வரர் ஒன்று தான் உலக சம்பந்தப்பட்ட நவகிரக நாயகன்னு பேர். ஈஸ்வரன் எனக்கா பேர் வந்திருக்கா. பாரபட்சம் பார்க்க மாட்டாருங்க சனீஸ்வரர். ஏன் அப்படி? மனுஷன் தேவர்களாக இருந்தால் கூட இந்த பாரபட்சம் பார்ப்பாங்க, நான் அனுபவிக்கிறதுக்காக. சனீஸ்வரர் எதுவும் எனக்கு அனுபவிக்க தேவையில்லை, நாயை விரட்டுவார், அந்த அளவுக்கு கையில் நடுக்கி வைப்பார். ஸோ அந்த சனீஸ்வரர் 5ஆம் கிளாஸ் வாத்தியாராக இருந்தால் கூட 5ஆம் கிளாஸ் படித்த பையன் மறக்காமல் பெரிய லெவலானால் கூட கீழே வந்து பார்ப்பான். ஜெர்மனியில் ஆண்ட அந்த டைரண்டு நாசிக்கு அந்த கம்பை அவர் ஸ்கூல் வாத்தியாரை பார்த்து மரியாதை பண்ணான். அந்த மாதிரி இருக்கக்கூடியது சாதாரண. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் அந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி கொடுப்பான்னு கேட்டேன்னா, அந்த விருச்சிகத்தில் தான் விருச்சிக சம்பந்த செவ்வாய் தான் சனீஸ்வரன் மகரத்தில் 3ஆம் வீட்டில் உச்சமாறான். 3ஆம் வீட்டு சென்ற வீட்டை போய் உச்சமாறான் சனி செவ்வாய்னா. அப்படின்னா எந்த அளவுக்கு சனீஸ்வரன் அவன் கண்ட்ரோலில் இருக்கான்னு பாருங்கள். அவருக்கு மாதிரி செவ்வாயே உட்காந்து குருவோடு சேர்ந்து பண்ணி கிளாசரார். விருச்சிகத்துக்கு குரு வந்து 5ஆம் வீடு 2க்கு 5 சம்மந்தப்பட்டவர் இல்லையா. அவரை கூட டீம் ஒர்க்காக குருவோடு சேர்ந்து பண்ணுறாருன்னா, சந்திர வீட்டில் உட்காந்து பண்ணுறாரு. எவ்வளோ அழகாக பண்ணுறேன். பாக்கிய வீடு அது 10ஆம் வீடு சொல்லியே கேட்கவே வேண்டாம். முதல்லையே மாதம் பங்குனி மாதத்துல நேரம் உட்காந்து கொடுக்குறார் சனியோடு உட்காந்துது. அதனால் நீங்கள் இதனால் தவற விட்டாட்டாலும் உன்னோட சொத்து உன்னுடைய சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு உனக்கு இத்தனை வீட்டில் வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களை உயர்த்துவாங்க. நீங்கள் நாட்டில் பெரிய ஆளாக ஆயித்தான் ஆகணும். வெறும்னு வாய் அளவில் இல்லை. உங்கள் உழைப்பு இதுவரை கண்கூடாக பாழாக போயின்றது. இந்த உழைப்பு உங்களை பயன்பட்டு யூ ஆர் ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்னு ஆவீங்க.